ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு விவசாயி வளர்த்த கரும்புத் தோட்டம் இருந்தது. அந்த கரும்புகள் மிகவும் இனிப்பாகவும் சாராகவும் இருந்ததால் காட்டிலுள்ள விலங்குகளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் ஒரு யானை அந்த கரும்பு தோட்டத்துக்குள் நுழைந்து கரும்பை உடைத்து சாப்பிட்டது. வாவ், எவ்வளவு இனிப்பு என்று சொல்லிக்கொண்டே யானை சந்தோஷமாக சாப்பிட்டது. அதை பார்த்த மான், குரங்கு, முயல், கரடி போன்ற விலங்குகளும் வந்தன. ஆனால் அங்கே ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. அந்த குரங்குகள் கரும்பை சாப்பிடாமல் விளையாட்டுக்காக உடைத்து வீசி நசுக்க ஆரம்பித்தன. நமக்கு நிறைய இருக்கே, யாருக்காக பாதுகாக்கணும் என்று சிரித்துக்கொண்டே கரும்புகளை வீணாக்கின. அதை பார்த்த ஒரு வயதான ஆமை மெதுவாக வந்து சொன்னது, கரும்பு இனிப்பானது மட்டுமல்ல, உழைப்பின் பயன். தேவைக்கு மேல் எடுத்தால் நாளைக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் குரங்குகள் அந்த வார்த்தையை கவனிக்கவில்லை. நீ ரொம்ப சுழுக்கு ஆமை என்று கேலி செய்தன. சில நாட்களுக்குப் பிறகு விவசாயி தோட்டத்தை சுற்றி வேலி போட்டார். இனிமேல் எந்த விலங்கும் கரும்பு தோட்டத்துக்குள் போக முடியவில்லை. அப்போதுதான் உண்மை புரிந்தது. கரும்பை வீணாக்கிய குரங்குகள் மிகவும் பசித்தன. மற்ற விலங்குகளும் கரும்பில்லாமல் தவித்தன. அப்போது யானை சொன்னது, நாம் தேவையான அளவு மட்டும் எடுத்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது. ஆமை அமைதியாக சொன்னது, இயற்கை கொடுப்பது எல்லாம் பொக்கிஷம். அதை காப்பாற்ற தெரிந்தவன்தான் புத்திசாலி. அந்த நாளுக்குப் பிறகு காட்டிலுள்ள விலங்குகள் எதையும் வீணாக்காமல் பகிர்ந்து பொறுப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொண்டன. இந்த கதையின் மோரல், தேவைக்கு மேல் ஆசை பேரழிவை தரும். இயற்கையின் வரங்களை மதித்து பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்வு இனிமையாக இருக்கும்.